கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த இரவு வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 54வது வசனங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் மற்றும் 54வது வசனங்கள். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து. 54வது வசனம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டெழுந்து. தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட இந்த பகுதி 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் மற்றும் 54வது வசனத்திற்கிடையே சாலமோன் செய்த ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், சாலமோன் ஆலயத்தை கட்டினான். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். கட்டி முடித்த பின்பு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை வரவழைத்து, ஆசாரிகளை வரவழைத்து பலிகளை செலுத்தி, இப்பொழுது பலிபீடத்தண்டையிலே சாலமோன் முழங்காற்படியிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். 54ஆம் வசனத்தில் வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து படியிட்டிருந்ததை விட்டெழுந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஜெபம் முழுவதுமாகவே முழங்காற்படியிட்டு சாலமோன் ஜெபித்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செய்த ஒரு அற்புதமான ஜெபமானது இந்த 2 வசனங்களுக்கிடையே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தை கர்த்தருக்கு முன்பாக அவன் ஏறெடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமாக கர்த்தரை தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். ஜெபத்தில் தொழுகையும் இருக்கிறது. ஆராதனை செய்கிறான், தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறான். தன் தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறான். இதெல்லாம் இந்த ஜெபத்திலே வருகிறது. சாலமோன் மிக அற்புதமான ஆலயத்தை தேவனுக்கென்று கட்டினான். பொன்னினாலே, வெள்ளியினாலே மற்றும் விலையுயர்ந்த மரங்களினாலே உண்டாக்கப்பட்ட அந்த ஆலயத்தை செய்து கட்டின பிறகு தேவனுக்கு முன்பாக அவன் தன்னைத்தானே பெருமை பாராட்டாதபடி ஜெபத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அது 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். பாருங்கள், அவனுடைய தாழ்மையை பாருங்கள். சாலமோனுடைய தாழ்மை. அற்புதமான ஆலயத்தை கட்டினான் சாலமோன் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார்கள். சாலமோன் கட்டின ஆலயத்தை போல வேறு ஒருவரும் இந்த பூமியிலே கட்ட முடியாது என்று சொல்லத்தக்க அளவாக சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அப்படி இருந்தும் கூட ஜெபிக்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவரீர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ணுவது? ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த சமூகத்தை நீர் ஆசீர்வதியும், இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை பார்ப்போம். பாருங்கள், அந்த ஜெபத்தில் மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறான். அதை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபத்திற்கு செல்லலாம். சாலமோனுடைய ஜெபத்தில் மிக முக்கியமாக அவன் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக தேவனை நோக்கி அங்கே ஜெபம் செய்யும்போது அந்த ஜெபத்தை தேவரீர் நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 44வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும்போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள்.
யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக, சண்டைக்கு போவதற்கு முன்பாக, எதிரிகளை முறியடிப்பதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். பிசாசை நாம் மேற்கொள்ள நாம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய அவனுடைய காரியங்கள் இதெல்லாம் நமக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கிறது. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் இருக்கிறான். பிசாசானவன் அவனை வெற்றி கொள்வதற்கு ஜெபம்தான் மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்துருவை என்னால் ஜெயிக்க முடியாது, நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக சமயங்களிலே நாம் இந்த சத்துருனுடைய வல்லடியிலிருந்து நாம் தப்பிப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். போர் செய்வதற்கு முன்பாகவே சாலமோன் ஜெபத்தை ஏறெடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சாலமோன் விரும்புகிறான். அப்படி உமது ஜனங்கள் சத்துருவை மேற்கொள்ள போவதற்கு முன்பாக ஜெபிக்கும்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நாமும் கூட சத்துருவாகிய பிசாசானவனை நாம் கட்டுவதற்கு, அவனை முறியடிப்பதற்கு போவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். ரெண்டாவதாக, ஒருவேளை அங்கே போர் செய்து தோற்கடிக்கப்பட்ட பிறகு, ஒருவேளை அந்த சத்துருவினால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மனந்திருந்தி ஜனங்கள் அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது அதை நீர் கேட்டறல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ரெண்டாவதாக, சத்துருவினாலே தோற்கடிக்கப்படுதல். பிசாசானவன் ஒருவேளை நம்மை தோற்கடித்தால் பாவத்திலே அநேக முறை விழுந்து போகிறோம். அநேக சமயங்களிலே சத்துருவினாலே தோற்கடிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட பாவத்திலே விழுந்து போகிறோம், சத்துருவினாலே தோற்கடிக்கப்படுகிறோம். அந்த சமயங்களில் கூட மனம் திருந்தி ஜெபிக்கும்பொழுது நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 47வது வசனத்தில் வாசிக்கிறோம், தங்களில் உணர்வடைந்து மனந்திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது நீர் மன்னிக்க வேண்டும். முதல்ல சத்துருவை எதிர்த்து போகும்போது ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நாம் தோல்வியுற்று சத்துருவனுடைய சிறையிருப்புக்குள்ளாக போகும்போது மனம் வருந்தி ஜெபிக்கும் பொழுதும் கூட ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இந்த ஜெபத்தின் மூலமாக சாலமோன் நமக்கு உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே மனம் திரும்பி வரும்பொழுது கூட என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இது ஒன்றாவது காரியம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது 28வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உம்முடைய அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை என்று சொல்கிறான். அப்பொழுது பாருங்கள், 31வது வசனத்தில், ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்தில் உம்முடைய பலிபீடத்துக்கு முன் வந்தால். இது ரெண்டாவது காரியம். கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் செய்யும்பொழுது ஒருவேளை நான் குற்றமுடையவனாக என்னை ஒப்பு கொடுக்கலாம் இல்லை என்று சொன்னால், என் அயலான், மை நெய்பர், என்னுடைய அயலான், என்னுடைய சொந்த சகோதரன் சகோதரி, இருவருக்கும் இடையிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அங்கே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இது ரெண்டாவதாக சாலமோன் காண்பித்து தருகிற பாடமாக இருக்கிறது. எங்கள் இருவருக்கும் மத்தியிலே நீர் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜெபம் இந்த ஆலயத்தில்
கேட்டருளும் என்று சாலமோன் இந்த வசனத்தில் சொல்கிறார். முதலாவது சொல்லும்பொழுது, ஒருவேளை நாங்கள் போருக்கு செல்லும்போது உம்மை நோக்கி பார்க்கையிலே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் புரிய வேண்டும், எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும், உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது, ஒருவேளை எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் சிறைப்பட்டால் தேவரீர் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டு ஜெபத்தை கேட்டு எங்களை மன்னித்து சிறையிருப்பை திருப்ப வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது, அங்கே என்னுடைய அயலானுக்கு நான் குற்றம் செய்திருக்கையில் தேவனிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய காரியங்களை கொண்டு வரும்போது, ஜெபத்தில் கர்த்தருக்கு முன்பாக நான் யார் மீதாவது மன வருத்தத்தில் இருக்கிறேனோ என்பதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லும்பொழுது, எனக்கும் என் அயலானுக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அவ்விதமாக நாம் இதில் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது, பஞ்சம். எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக பஞ்சம் வரும் என்று சொன்னால், தேவரே இந்த ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பஞ்சத்தை நீர் நீக்கி அருளும் என்று சாலமோன் அங்கே விண்ணப்பம் செய்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் போன்ற ஒரு சூழ்நிலைகள், வறட்சி, பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நாம் அங்கே ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த ஜெபமானது நமக்கு காண்பித்து தருகிறது. ஆகவே வறட்சியின் நேரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி தோல்வியின் நேரங்களில் ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிற சமயங்களில் தேவனுக்கு முன்பாக போய் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த சாலமோனின் ஜெபத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். மாத்திரமல்ல, கொள்ளை நோய், வறட்சி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவருடைய சத்துருக்கள் தேசத்துள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் இந்த சூழ்நிலையிலே கூட நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொள்ளை நோய்கள், வியாதிகள், எல்லா சூழ்நிலையிலும் கூட வெட்டுக்கிளிகள் என்று சொல்லும்போது என்னுடைய ஆஸ்திகள், சம்பத்துக்கள் எல்லாம் அங்கே முறிந்து போகிற சமயங்கள், எல்லாம் என்னை விட்டு எடுபடுகிற சமயங்களில் கூட ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமில்லாமல் 41வது வசனத்தில், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி இல்லாத அந்நிய ஜாதியார், இஸ்ரவேல் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, இருந்தபொழுதும் தங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து இஸ்ரவேல் ஜாதி அல்லாத தேவனின் பிள்ளைகள் இல்லாதவர்கள் கூட ஜெபிக்கும்போது, தேவரீர் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எப்படி கேட்பீரோ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தை எப்படி கேட்பீரோ அப்படியாக அவர்களுடைய ஜெபத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி 41, 42, 43வது வசனங்களில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த சாலமோனின் ஜெபம் உன்னதமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகிறது. சத்துருவை நோக்கி போகும்பொழுது, அவனை முறியடிக்க எழுந்து புறப்படும் பொழுது தேவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். நமக்கு பல்வேறு சூழ்நிலையிலே பிசாசானவன் சத்துருவை நம்மால் மேற்கொள்ள முடியாது, தேவனுடைய கிருபை வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. ஆகவே எப்பொழுதும் சத்துருவை கட்டத்தக்கதான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை இது காண்பிக்கிறது. ரெண்டாவதாக, அப்படி நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக சத்துருவின் கையில் நாம் தோல்வி அடைகிற சமயங்களில் அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு அவரிடத்தில் இரக்கத்தை பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய சிறையிருப்பை பிசாசின் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றும் இந்த ஜெபம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, அங்கே அயலானுக்கு குற்றம் நான் செய்திருந்தால், என்னுடைய சகோதரன் சகோதரிக்கு ஏதாவது நான் குற்றம் செய்திருந்தால், தேவரீர் எங்களுக்கு முன்பாக நின்று நியாயத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். மாத்திரமல்லாமல் கொள்ளை நோய்கள், வஞ்சனைகள், பஞ்சங்கள் இவையெல்லாம் வாழ்க்கையில் வரும்பொழுது, ஆசீர்வாதமற்ற நிலைமைகள் இதெல்லாம் வரும்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறார் என்று சொல்லி சாலமோன் இதை காண்பித்து தருகிறார். மாத்திரமல்லாமல் கடைசியாக ஒரு அயலான் கூட, தேவனை அறியாதவன் கூட ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்கிறார். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல,
தேவனை நம்பாதவர்கள் கூட நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து இவர்களுடைய தேவனிடத்தில் நாம் வேண்டிக்கொள்வோம் என்று சொல்லி ஒருவன் வேண்டிக் கொண்டால் அந்த ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். இதை நாம் இங்கே பார்க்கிறோம். வியாதியின் படுக்கையில் தங்களுக்கு ஆபத்து ஊறுகள் நேரும்பொழுது ஒருவன் ஜெபிக்கும்பொழுது அதை கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்கவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அங்கே நாம் பார்க்கணும். பஞ்சம் வரும்போது ஏன் வந்தது? சாலமோன் அதுக்கு பின்பான வசனங்களை சொல்லுகிறார், எங்களுடைய பாவங்களை மன்னியும். எங்களுடைய அறியாத நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக இவையெல்லாம் எங்களுக்கு வந்திருக்குது. ஆசீர்வாத குறைவு வந்திருக்கிறது. இதெல்லாம் நிற்கும்படி ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி மனம் திரும்பி வருந்தி ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முழங்கால் படியிட்டு வானத்துக்கு நேராக கைகளை விரித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் செய்த உன்னதமான ஜெபத்திலிருந்து அரிய பெரிய கருத்துக்களை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வேலையிலே நமக்கு உதவி செய்தார். தேவன் தாமே இப்படிப்பட்ட ஜெபத்தை எடுக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.